ஹாய் மக்களே, பிக் பாஸ் சீசன் 3 ஞாபகம் இருக்கா? எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம், அவங்க ஜெயிக்கணும்னு கடைசி கட்டத்தில் அந்த அஞ்சலத்தை எடுத்துக்கிட்டு கண்ணீரோட வெளியே வந்தார் நம்ம கவின். அன்னைக்கு அவரோட அந்த முடிவை பார்த்து கலங்காத ரசிகர்களே கிடையாது. அதுக்கப்புறமா டாடா படத்தில் அந்த குட்டி பாப்பா லியாம் கூட அவர் காட்டின அம்புட்டு பாசத்தையும் பார்த்து என்னப்பா மனுஷன் இப்படி ஒரு அப்பாவாக வாழ்ந்திருக்காருன்னு நம்மளை ஃபீல் பண்ண வச்சார். அந்த கவின் இப்போ நிஜ வாழ்க்கையிலையும் ரியல் டாடா ஆயிருக்காரு. அதுவும் ஒரே நேரத்தில் ரெட்டை குழந்தைங்களை பெற்று டபுள் சந்தோஷத்தில் இப்போ அவர் இருக்கார். ஆமாம் மக்களே, கவின் மோனிகா ஜோடிக்கு இப்போ ஒரு குட்டி பையனும் ஒரு குட்டி பொண்ணும் பிறந்திருக்காங்க. கவின் அவரோட சோஷியல் மீடியா பக்கத்தில் எங்கள் லைஃப்லேயே ரெட்டிப்பு சந்தோஷத்தில் நிரம்பின அந்த கடவுளுக்கு பெரிய நன்றி அப்படின்னும், எங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்காங்கன்னு ரொம்பவே உருக்கமாட்டு ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. நிஜமாக யோசிச்சு பாருங்களேன், சின்ன திரையில் ஆரம்பித்து பிக் பாஸில் அவ்வளவு போராட்டங்களையும் சந்தித்து இனிமேல் அவ்வளோதானே எல்லாரும் நினச்சப்போ தன்னோட உழைப்பால் மேலே வந்தவர் தான் கவின். டாடா படத்தில் அந்த லியம் பாப்பாவை தூக்கிட்டு அவர் பட்ட கஷ்டமும், அந்த பாப்பா கூட பேசின சொல்லும் கொஞ்சல்களும் ரீலில் நம்மளை கதற வச்சதுன்னா, இன்றைக்கி நிஜத்துலேயே ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தைன்னு 2 பாப்பாவுக்கு அப்பாவாக ப்ரமோட் ஆகியிருக்காரு நம்ம கவின். அன்னைக்கு பிக் பாஸில் கலங்கின கண்ணீருக்கு இன்றைக்கி கடவுள் ரெட்டிப்பு சந்தோஷத்தை கொடுத்துருக்காருன்னே சொல்லலாம். தாயும் 2 குட்டி பாப்பாக்களும் ரொம்பவே ஆரோக்கியமாகவும் நல்லாவும் இருக்காங்களாம். சினிமா பிரபலங்கள் மூலமாக இருந்து ரசிகர்களை வரவைக்கும் கவினுக்கு வாழ்த்து மழை பொழிஞ்சிட்ருக்காங்க. நம்ம சேனல் சார்பாகவும் கவின் மோனிகா ஜோடிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். டாடா கவினுக்கும் உங்களோட வாழ்த்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் தட்டி விடுங்க மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.